அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மல் ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 3 to 5 lakhs வந்து எப்போவும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கையில் இருக்கணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதை பற்றி பார்ப்போம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து இப்போ சேலரிடு அப்படிங்கும்போது மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ க்ரோசரி ஐட்டம் இருக்குது, அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், டீசல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு உங்களுக்கு. ஸோ பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்ட் ஆப்ஷன் இருக்குது, லிக்விட் ஃபண்ட் இருக்குது, இல்லை டெப்ட் ஃபண்ட், இல்லைனா மணி மார்க்கெட் ஃபண்ட், ஏதாவது ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா மந்த் எண்டில் 28-29 என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்து சேலரி வந்துடும். ஸோ அந்த மாதம் உள்ள கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். பேலன்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கோ திருப்பி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பேங்க்கில் நம்ம பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம அதே மாதிரி பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் தராங்க, 4 to 4.5% ரிட்டர்ன் தருவாங்க. அதே வந்து நம்ம வந்து இப்போ மணி மார்க்கெட் ஃபண்ட் இருக்குது, இல்லை லிக்விட் ஃபண்டு, இல்லை டெப்ட் ஃபண்டில் போட்டோம் அப்படின்னா ஆவரேஜாக வந்து 6 to 7.5% ரிட்டர்ன் வர நம்ம கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸிட் பணம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சில ஃபண்டுக்கு வந்து 7 days இருக்கும் லாக்இன் பீரியட். லாக்இன் பீரியட் இல்லை, பிஃபோர் 7 days நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 0.10 கட் பண்ணுவாங்க. சில ஃபண்டில் 3 days இருக்கும். சில ஃபண்டில் வந்து எனி டைம் நம்ம வெளில வந்துடலாம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இயர்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இயர்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ். இயர்லி எக்ஸ்பென்சஸில் மெயினாக மெடிக்ளைம் இருக்குது, சில்ட்ரன்ஸோட ஸ்கூல் ஃபீ இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃபெஸ்டிவல் வந்தது அப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல் இப்போ பொங்கலோ தீபாவளியோ வருது அப்படின்னா நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ண போனோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து 25,000-30,000 செலவாகும். ஒரு ஃபேமிலியில் 3 பேர் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா மினிமம் 25,000-30,000 நமக்கு வந்து செலவாகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணி டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இயர்லி என்ன ஆகுறது கால்குலேட் பண்ணி டிவைடட் பை 12 போடுங்க. எவ்ரி மந்த் லிக்விட் ஃபண்டில் அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் தர்றதை விட எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டும் வருது உங்களுக்கு, ப்ளஸ் பணமும் வந்து சேஃபாக இருக்கும். என்றைக்கு தேவையோ ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.